தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களிலெல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து இப்போ தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தன் வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்போ போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறது, ரொம்ப வலியை தருது. இவருக்கு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துவேன்.